Hi friends, welcome to hussainsbrief. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் இந்த வண்டியை வந்து செகண்ட்ஸில் தான் எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு நிறைய போஸ்ட்டில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வண்டியை நான் எடுத்ததுலேருந்து என்னென்ன அக்சசரிஸ் நான் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் இது. இந்த வண்டி நான் எடுக்கும்போது கம்பெனிலேருந்து எப்படி வந்ததோ அதே மாதிரி தான் இருந்தது. சுத்தமாக இன்னும் பெருசாக ஒன்றும் அக்சசரிஸ் போடலை. அதில் அவங்க போட்டிருந்தது வந்து ஒன்று தான், சீட்டுக்கு பின்னாடி ஒரு மல்டிமீடியா சிஸ்டம் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அந்த சிஸ்டமும் அவங்க கொடுக்கும்போது எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அது தவிர வண்டியில் வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அக்சசரிஸும் கிடையாது. எவ்வளோ தூரத்துக்கு அப்படின்னா, வண்டியில் வந்து ஃப்ளோர் மேட் கூட கிடையாது. ஸோ அப்படி தான் வந்து இந்த வண்டியை நான் வந்து வாங்கினேன். ஸோ நான் வண்டியை வாங்கினதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சில இல்லை, ஆக்சுவலாக நிறையாவே அக்சசரிஸ் பண்ணியிருக்கேன். பட் வந்து என்னென்னா, இந்த கசகசன்ற மாதிரி இல்லாமல் தேவையான அக்சசரிஸ், அதில் நான் எனக்கு வந்து இந்த வெளி தோற்றத்தில் தெரிகிற மாதிரி அக்சசரிஸ் பண்ணுறது வந்து பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ நான் வெளியிலேருந்து நான் பண்ணியிருக்க ஒரு அக்சசரின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஒரு சைடில் கிளாடிங் இருக்குது பார்த்திங்களா, அந்த டோர் கிளாடிங்கு, அந்த கருப்பு கலரில் அந்த அது மட்டும்தான் நான் வெளியேருந்து பண்ணியிருக்கேன். மிச்சபடி இதில் வெளியேருந்து எந்த ஒரு அக்சசரிஸும் கிடையாது. ஸோ அது தவிர நான் என்ன அக்சசரிஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைட்டிங்ஸில் நான் கொஞ்சம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நான் பண்ணியிருக்க அக்சசரிஸ் எல்லாமே மெயின்லி லைட்டிங்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா, லைட்ஸ் வந்து ஒரு அருமையான லைட் தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ப்ரொஜெக்டர் லைட்டு, இது வந்து லோ பீமுக்கு வரும், இது ஹை பீமுக்கு வரும். ஸோ அது போக இங்கே ஒரு லைட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது கார்னரிங் லைட்டு. நம்ம திருப்பும் போது மட்டும் லைட் எரியும். ஆனால் நம்ம எந்த சைடு திருப்புறோமோ அந்த சைடெலாம் லைட் எரியாது. நம்ம திருப்பின உடனே 2 லைட்டும் எரியும். இந்த லைட்டும் எரியும், அந்த லைட்டும் எரியும். காமனாக 2 லைட்டும் எரியும். சரியா? ஸோ இந்த லைட்ஸில் பார்த்திங்கன்னா, நான் லோ பீமுக்கு வந்து HID போட்டிருக்கேன். அதே மாதிரி ஹை பீமுக்கு வந்து நார்மல் எல்லோ தான் போட்டிருக்கேன். பவர்ஃபுல் எல்லோ லைட் போட்டிருக்கேன். இது ரெண்டோட காம்பினேஷன் தான் எப்பயும் கரெக்டான காம்பினேஷன்னு. HID வந்து நான் ஒயிட்டில் போட்டிருக்கேன். ஃபாக் லேம்ப் பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் வந்து LED போட்டிருக்கேன். பட் ஃபாக் லேம்ப் LED போடக்கூடாது. ஃபாக் லேம்ப் வந்து நம்ம நார்மல் லைட்ஸ் தான் போடணும். ஒன்று HID போடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா நார்மலில் எல்லோ லைட் போடுங்க. ரீசன் என்ன அப்படின்னா, ஃபாக் லேம்புன்ற கான்செப்டே என்ன அப்படின்னா, ஃபாக் இருக்கும்போது அந்த ஹீட்னால் அந்த ஃபாகை வந்து கலைச்சி விட்ரும். ஸோ அதுதான் வந்து ஃபாக் லேம்ப்பு. ஸோ அது LED போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹீட் வராது LEDயில். அதனால் அந்த ஃபாக் வந்து கலையாது. ஸோ இது நான் சும்மா ஒரு அழகுக்கு தான் போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம இருக்கிறது மதுரையில் அப்படி ஒன்றும் ஃபாக் மிஸ்டெல்லாம் இல்லை. ஒரு 2 மாதத்துக்கு வேணால் ஃபாக் இருக்கும், எர்லி மார்னிங் அதுவும். ஸோ அதில் வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் வந்து நம்ம ஃபாக் லேம்பில் கண்டிப்பாக வந்து LED போடக்கூடாது. இது அழகுக்காக தான் நான் போட்டிருக்கேன். அது போக இண்டிகேட்டர் பார்த்தீங்களா. ஸோ இண்டிகேட்டர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா LED தான் இருக்குது. ஓகேவா? ஸோ எல்லாமே நான் மாற்றிருக்கேன். அது இங்கே கீழே இங்கே ஒரு லைட் ஒன்று வரும். ஸோ அதுவும் நான் மாற்றிருக்கேன். இதுவும் எல்லோவில் வரும், அதுவும் ஒயிட் கலர் LEDயில் போட்டிருக்கேன். பின்னாடி டைல் லேம்பில் உள்ள எல்லாமே LED தான் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இண்டிகேட்டர் LEDயில் இருக்கும், பிரேக் லேம்ப் LEDயில் இருக்கும், ரிவர்ஸ் லேம்ப் LEDயில் இருக்கும். ஸோ எல்லாமே LED தான் இருக்கும். ஸோ இந்த லைட்ஸ் எல்லாம் நான் காட்டுறேன். அதே மாதிரி வண்டியில் டிக்கியில் வந்து ஒரு லைட் இருக்கும். டிக்கி டோரில் பார்த்திங்கன்னா இந்த லைட்டு. ஸோ இந்த லைட்டும் வந்து W6 வராது. ஸோ இந்த லைட் வராததுனால இந்த இடமே சுத்தமாக வந்து டார்க்காக தான் இருக்கும். ஒரு டார்க்கில் ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இப்போ இங்கே பாருங்கள், இந்த லைட் ஆஃப் ஆகிருந்துச்சுன்னா, ஸோ தெரியுதுங்களா, இப்போ அந்த லைட் வந்து ஆஃப் ஆகிருக்கு. ஸோ நமக்கு சுத்தமாக இந்த இடத்துல வந்து ஒரு லக்கேஜை கூட அன்லோட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப டார்க்காக இருக்கும் இந்த ஏரியா. ஸோ இந்த லைட் இருக்கிறதுனால தான் நமக்கு இலுமினேட்டடாக இருக்குது இந்த ஏரியா. ஸோ இந்த லைட்டோட பேரே வந்து கேம்பிங் லைட் தான் சொல்லுவாங்க. ரீசன் என்னென்னா, இப்போ நைட் டைமில் நம்ம எங்கேயாச்சும் டைம் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அழகாக அந்த இடத்துல உள்ளே உட்காந்துக்கலாம், வெளியே நின்றுக்கலாம். இந்த இடத்துல உட்காந்து நம்ம சாப்பாடு கூட சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு லைட்டு. ஸோ W6 இந்த லைட்டும் வராது. ஸோ இந்த லைட்டும் நான் ஆர்டர் பண்ணி கனெக்ஷன் கொடுத்துருக்கு. அதுவும் வந்து ப்ராப்பரான கனெக்ஷன் தான். இப்போ நீங்கள் மூடும்போது உள்ளே தெரியுதா, உள்ளே இலுமினேட் ஆகுது பாருங்கள்.
ஸோ கரெக்டாக மூடும்போது அந்த லைட்டும் ஆஃப் ஆகிடும். ஸோ W6 மாடலில் வந்து அந்த டோருக்கு கீழே வந்து ஒரு லைட் ஒன்று ரெட் கலர் ஒரு லைட் வரும் டாப் எண்டில். ஸோ அந்த லைட்லாம் வராது, இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஸோ இந்த லைட்ஸ் வந்து நமக்கு வந்து W6 மாடலில் வராது. இதையும் நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கோம் இந்த லைட்ஸை. அதுவும் வந்து சும்மா ஒன்றும் ஆட் பண்ணலை, ஆஸ் பர் கம்பெனியில் எப்படி கனெக்ஷன்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி அந்த கனெக்ஷன்ஸோடு ஆட் பண்ணியிருக்கு. இப்போது இந்த பட்டன் தான் பார்த்தீங்க அப்படின்னா டோரோட பட்டன்னு. ஸோ அந்த பட்டன் அமுக்கும்போது அந்த டோரோட லைட் ஆஃப் ஆகிடும். இந்த ஆஃப் ஆகிடுச்சா, இண்டிவிஜுவல் டோர் மூடும்போது இண்டிவிஜுவல் லைட்ஸ் வந்து ஆஃப் ஆகும். ஸோ இதுதான் வந்து வண்டியோட அந்த ரெட் லைட்ஸ் வியூக்கு பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. லீட் மீ டு வெஹிக்கிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த வண்டியில். அதாவது நம்ம அன்லாக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹெட்லைட் எரிஞ்சு நமக்கு வண்டி இருக்க இடத்தையும் வண்டிக்கு நம்ம வர்றதுக்கான பாத் எப்படி இருக்குன்றத காட்டுறதுக்காக லைட் எரியும். ஸோ அந்த லைட்டையும் நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த டைமில் இந்த மிரரில் கீழே லைட் எரியும், அந்த லைட்டையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது எதுக்கு அப்படின்னா அந்த கீழே இருக்க சர்ஃபேஸை வந்து இலுமினேட் பண்ணும். ஸோ அதை பாருங்கள், அன்லாக் பண்ணுறேன், தெரியுதுங்களா? ஸோ அந்த லைட்டோட பவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூடுது. அதே மாதிரி இந்த சைடில் மிரர் பாருங்கள். ஸோ மிரருக்கு கீழேயும் இது எல்லோ லைட் வரும், அதையும் நான் ஒயிட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த லைட்டை பார்த்தீங்களா? ஸோ இந்த லைட்டோட த்ரோ பாருங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இது ஆஃப் ஆயிரும் இந்த லைட்டு. இப்போ அகைன் நம்ம இன்னும் வண்டிகிட்ட ரீச் ஆகலைன்னா திருப்பியும் ஒரு வாட்டி அன்லாக் பண்ணோம்னா அகைன் அது எரியும். ஸோ இந்த த்ரோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்டர்ஸில் மட்டும் ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, இதில் வந்து இந்த ஷேடோ தெரியுது இல்லையா? இந்த ஷேடோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஹெச்ஐடியில் அந்த கீழே ஒரு லைன் ஒன்று வரும். ஸோ அந்த ஷேடோ இதுவே நம்ம எல்இடி போட்டோம் அப்படின்னா இந்த ஷேடோ வந்து மேலேயும் வரும். ஏன்னா எல்இடியில் வந்து சென்டரில் ஸ்டிப் இருக்கும், ரெண்டு சைடும் வந்து லைட் இருக்கும். ஸோ அதில் ரெண்டு இடத்துல அந்த ஷேடோ வரும். இப்போ நான் லைட்ஸ் வந்து போட்டு காட்டுறேன். இப்போ இது பார்க் லேம்ப் மட்டும்தான். ஸோ பார்க் லேம்ப்ஸே இவ்வளோ நல்ல ஒரு வெளிச்சமாகவும் இருக்கும். பட் இதில் வந்து டிஆர்எல் கிடையாது, டே டைம் ரன்னிங் லைட்ஸ் வந்து இதில் இல்லை, வண்டியிலோட மாடலில் கிடையாது. அது இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இப்போது லோ பீம் போடுறோம் பாருங்கள். ஸோ இது லோ பீம். இந்த லோ பீமோட த்ரோ பார்த்தீங்களா? லோ பீமோட த்ரோ வந்து லோ பீம் வந்து இன்னும் வந்து வார்ம் அப் ஆகும், இன்னும் வார்ம் ஆகிட்டு தான் இருக்குது, இன்னும் ஃபுல்லாக வார்ம் ஆகலை. வார்ம் ஆச்சுன்னா நல்லா ஒரு ஒயிட்டாக இருக்கும். இது வந்து ஓஷ்ராம்லேருந்து ஒரு ஹெச்ஐடி லைட்ஸ் இது போட்டிருக்குது. இது இப்போ தெரியுதா? இது வந்து ஒரு மாதிரி ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ஒயிட் லைட்ஸ். இதில் நான் சொன்னேன் இல்லையா அந்த லைன்ஸு தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அது என்ன அப்படின்னா அந்த ஹெச்ஐடியில் வர்ற கீழே ஹெச்ஐடிக்கு கீழே ஒரு லைன் ஒன்று வரும், ஹெச்ஐடிக்கு கீழே ஒரு கனெக்ஷன் ஒன்று வரும். ஸோ அந்த கனெக்ஷன் தான் இந்த ஷேடோ. இது வந்து த்ரூ அவுட் நம்ம வண்டி ஓட்டும் போதெல்லாம் இது நமக்கு தெரிஞ்சிக்கிட்டு இருக்கும். இப்போ நான் ஹை பீம் போடுறேன் பாருங்கள். ஸோ இது ஹை பீம், இது ஹை பீம். ஸோ ஹை பீமோட வெளிச்சமும் ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்து நான் ரிலே கட் அவுட்டர் போட்டு ஹை பவரில் நான் போட்டிருக்கேன். ஸோ இது ஒயிட்டும் எல்லோவும் சேர்ந்த காம்பினேஷன் தான் எப்பயும் பெஸ்ட்டு காம்பினேஷன். இப்போ நான் வந்து ஃபாக் லேம்ப் ஆன் பண்ணி காட்டுறேன். இது ஃபாக் லேம்ப் மட்டும்தான். ஸோ இது ஃபாக் லேம்ப் வந்து ஜஸ்ட்டு நம்மளுக்கு வைடு ஏரியா வந்து கவர் பண்ணும், வைட் ஏரியா கவர் பண்ணும். இன்னொன்று வந்து அப்படியே ரோடோடு காட்டும். ஸோ இதிலோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு பள்ளம் மேடோட ஷேடோஸ் நமக்கு தெரியுது பாருங்கள். ஸோ அப்படி தெரியும் போது நமக்கு வந்து பள்ளம் மேடு ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ மொத்தமாக எல்லா லைட்டையும் நான் போட்டு காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து எல்லா லைட்ஸோட த்ரோ. ஸோ நமக்கு டோட்டலாக இந்த மாதிரி இருக்கும். இப்போ அப்படியே நம்ம பின்னாடி வருவோம். ஸோ பின்னாடி பாருங்கள். ஸோ பின்னாடியும் எல்லாமே இந்த பார்க் லேம்ப் எல்லாமே எல்இடி தான். ஓகேவா? இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி நம்பர் பிளேட் சொல்ல மறந்துட்டேன். நம்பர் பிளேட்லேயும் நான் ஒயிட் கலர் லைட்டு நான் மாட்டியிருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி நம்ம வந்து இண்டிகேட்டர்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டரும் வந்து நான் எல்இடி லைட்ஸ் தான் போட்டிருக்கேன்.
நார்மல் வண்டிங்களில் ஹாலஜன் பல்ப்லேருந்து எல்இடி மாற்றணும் அப்படின்னா ஹைப்பர் ஃப்ளாஷிங் நடக்கும். அதுக்கு நம்ம வந்து ரெசிஸ்டர்லாம் கனெக்ட் பண்ணி ஹைப்பர் ஃப்ளாஷிங்கை கட் பண்ணணும். பட் நம்ம வண்டியை பொறுத்த வரைக்கும் இது நம்ம எல்இடி கனெக்ட் பண்ணோம்னாலே இது டைரெக்டாக வந்து ஹைப்பர் ஃப்ளாஷிங் இல்லாமல் நார்மலாக நமக்கு வந்து ஃப்ளாஷ் ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த வண்டியில் ஹைப்பர் ஃப்ளாஷிங் ஆகாது. நம்ம எல்இடிஸ் நம்ம போடலாம். இந்த எல்இடி நான் என்ன வாங்கினேன் அப்படின்றத டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் பிரேக் லைட்ஸும் வந்து எல்இடியில் போட்டிருக்கேன், தெரியுதுங்களா? பிரேக் லைட்ஸ். ஸோ இதுவும் நம்ம எல்இடியில் தான் போட்டிருக்கோம். இது வந்து நம்ம நார்மல் ஹாலஜன் பல்பாக இருந்துச்சுன்னா இது வந்து இந்த மாதிரி 0 and 1 அப்படின்ற மாதிரி ஃப்ளாஷ் ஆகாது. ஐ மீன் ஆன் ஆகி ஆஃப் ஆகாது. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃப் ஆகும், இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு குயிக் ரெஸ்பான்ஸ். அதாவது ஆடி, BMW இந்த மாதிரி வண்டிங்களில் இல்லை, இப்போ வர்ற இந்த வண்டிங்களில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த எல்இடிஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இது கொடுக்குது. அதே மாதிரி ரிவர்ஸ் லேம்பும் பார்த்திங்கன்னா எல்இடி தான் போட்டிருப்பேன், தெரியுதுங்களா? ஸோ நமக்கு இலுமினேஷன் இவ்வளோ தூரத்துக்கு வருது. எல்லோரும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு இந்த என்னோடய அப்கிரேடு. ஏன்னா இது போக நான் வேறு என்ன அக்சசரி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம XUV பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து பவர் சாக்கெட் வராது. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து டேரெக்டாக சார்ஜிங் பாயிண்ட்டே வந்து ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயும் பவர் சாக்கெட் வராது, ஐ மீன் இது ஹோல்டர் வராது. அந்த பவர் சாக்கெட் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ அது போக நான் பண்ண ஆல்ட்ரேஷன் இந்த ஆடியோ சிஸ்டம். ஸோ இந்த ஆடியோ சிஸ்டம் பற்றி ஆல்ரெடி ஒரு தனி வீடியோவே இருக்குது. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு லிங்க்கில் தரேன், அதையும் பாருங்கள். ஸோ இது எல்லாமே தான் வந்து நான் பண்ண ஆல்ட்ரேஷன்ஸு. ஸோ இதில் இன்னும் நான் பண்ண வேண்டியது, அந்த டோருக்கு கீழே ஒரு லைட் ஒன்று வரும், அந்த படில் லேம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லைட்ஸ் மட்டும்தான் இன்னும் நான் அட்டாச் பண்ணலை. அதை மட்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா லைட்டுகளை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி வந்து நம்ம W8 அப்கிரேட் பண்ணியிருக்கோம். இல்லை இன்னொரு வாட்டி காட்டுறேன் பாருங்கள் லைட்டோட இன்டென்சிட்டி எப்படி இருக்குன்ட்டு, தெரியுதுங்களா? இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளிச்சம் கூடும். ஸோ நம்ம ஹைவேல ஓட்டும் போதும் சரி, எல்லா டைம்லேயும் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் நமக்கு இருக்கும். இன்னும் வந்து அது லைட்டோட இன்டென்சிட்டி கூடிக்கிட்டு தான் இருக்குது. நான் சொன்ன லைன்ஸ் 2 தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அந்த லைன்ஸ் தெரியும். இப்போது ஒயிட்டாக மாறிச்சு பாருங்கள் லைட்டை. ஸோ இதுதான் இந்த லைட்ஸு. இப்போது நம்ம ஃபாக் போட்டோம்னா இது ஃபாக். ஸோ இந்த இடத்துலையும் கவர் பண்ணிடுச்சு. இந்த இடத்துல டார்க்காக இருந்த ஏரியாவையும் அது ஃபாக் வந்து கவர் பண்ணிடுச்சு. ஸோ டோட்டலாக உள்ளே உட்காரும்போது நமக்கு டோட்டலாக இந்த ஏரியா தெரியும். அதே மாதிரி நம்ம வண்டி மூவ் ஆகும்போது திருப்பும்போது இதில் அந்த கார்னரிங் லேம்ப்பு, இந்த கார்னரிங் லேம்ப் இருக்கு இல்லையா, அது 2 சைடுமே காமனாக தான் எரியும். நம்ம எங்கிட்டு திருப்பினாலும் சரி 2 சைடும் காமனாக எரியும். ஸோ இப்போ வர்ற வண்டிங்களில் நம்ம எந்த சைடு திருப்புறோமோ அந்த சைடு ஸ்பெசிஃபிக்காக எரியுது. பட் என்ன அப்படின்னா அது வந்து அந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இல்லை. ஏன்னா இப்போ வர்ற வண்டிங்களில் ஃபாக் லேம்பில் கார்னரிங் லேம்ப் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, ஐ மீன் கார்னரிங் லேம்ப் ஃபங்க்ஷன் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்போ அது முன்னாடி தான் அடிக்குது. பட் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக சைடில் அடிக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம XUVயில் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நான் அந்த கார்னரிங் லேம்ப் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த ஃபங்க்ஷனை பாருங்கள். இப்போ வண்டி வந்து ஸ்ட்ரைட்டாக தான் போயிட்டுருக்கு. வண்டியில் வந்து ஒவ்வொரு ஸ்பீடுக்கு ஒவ்வொரு ஆங்கிள் இருக்குது. அந்த ஆங்கிளில் நம்ம திருப்பும்போது அந்த சைடு மட்டும் லைட், இப்போது அந்த லைட் எரியுது பார்த்தீங்களா, அது ஆட்டோமேட்டிக்காக அந்த சைடு எரியும். அப்புறம் கொஞ்சம் செகண்டில் வந்து அதுவும் ஆஃப் ஆயிரும். இப்போ நான் இங்கிட்டு திருப்புறேன், அப்போயே அது காமனாக 2 சைடும் தான் எரியுது பாருங்கள், எரிஞ்சிட்டு அது ஆஃப் ஆயிடும். ஸோ ஹோப் இந்த போஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.